சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். பெரம்பலூர் அருகே குழந்தைகள் வாங்கிய பிங்கோ சிப்ஸ் பாக்கெட்டில் அழுகிய உருளைக்கிழங்கு துண்டு இருந்ததால் துர்நாற்றம் வீசியது. இதனை வீடியோவாக வெளியிட்ட சதீஷ்குமார் என்பவர் உணவு பாதுகாப்புத்துறைக்கும் புகார் அளித்துள்ளார். இதுபோன்ற அலட்சியத்தால் குழந்தைகளின் உயிருக்கே ஆபத்து என கூறிய அவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இது ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்குல தயாரிக்கிறது. இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு அழுகிய நிலையில் அப்படியே அழுகி உள்ள புழுவோடு இருக்குது. அழுகிய நிலையில் அப்படியே அந்த போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த நிறுவனம் ரொம்ப கெட்ட பேட் ஸ்மெல், ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி கேவலமான ஒரு வாடை அடிக்குது. இதை பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்களேன், உருண்டையாக ஒரு உருளைக்கிழங்கு இது அப்படியே அழுகிய நிலையில் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்திங்கன்னா ஒரு அழுகிய நெல் அப்படியே இருக்குது உருளைக்கிழங்கு. இதை குழந்தைங்களை சாப்பிட்டாங்கன்னா இதே மாதிரி வேறு எதுவும் நான் கலந்துருந்தா கூட ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலை. கேரளாவில் பாதி விலைக்கு ஸ்கூட்டர் உள்ளிட்ட பொருட்கள் தருவதாக 1000 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 19 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. தொடுபுழாவைச் சேர்ந்த அனந்த் கிருஷ்ணனை 5 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் வங்கிக் கணக்கில் 450 கோடி ரூபாய் சென்றடைந்ததை போலீசார் கண்டறிந்துள்ளனர். சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.